ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாங்க ஒரு குழம்பு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். பக்கோடா குருமா எப்படி பண்ணுறதுன்னு. வெஜிடேரியன் சமைக்கணுன்ற நாட்களில் இந்த மாதிரியான ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ் அண்ட் காலையில் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப வேலையும் கிடையாது. என்ன ஒன்று, கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சுக்கணும். நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை காலையில் எழுந்து ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம இந்த பக்கோடாவை செஞ்சு குருமா பண்ணிக்கலாம். நான் ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் போட்டுட்டு நம்ம பேசிக்காக தாளிப்போம் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அண்ட் அன்னாசிப்பூ அண்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, இது எல்லாமே போட்டு நல்லா புரிஞ்சு வந்ததும் வெங்காயம், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த குருமா ரொம்ப ப்ளெயினாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும்னு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம பேசிக்காக நார்மலாக ஒரு எம்டி சால்னா பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான எம்டி சால்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம பக்கோடாவை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் அவிச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரித்து சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் சின்னதாக கிள்ளி வச்சு நல்லா வேக வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு இந்த குருமாவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா போட்டு வதக்கி சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டோம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், சோம்பு, இது எல்லாமே எடுத்துருக்கோம். ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நைஸாக ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் பேசிக் மசாலா. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு வதக்குனிங்கன்னா மசாலாவில் சேர்த்து அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு ரிச்சாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு போல் நீங்கள் வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். இதில் தேவையான அளவு மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய சைஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம். அதோட காரமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். அதோட காரமும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் பேசிக் மசாலா. இது கூட நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், மட்டன், சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பக்கோடா குருமா பண்ண போகிறோன்றதுனால நான் பக்கோடா ஃப்ரை பண்ணி போட போகிறேன். இந்த பேசிக் குருமா இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எம்டி சால்னாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, பூரியோட அண்ட் இடியாப்பத்தோட, ஈவன் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்கோடா இதில் சுட்டு போட போகிறோம். ஸோ கொஞ்சம் நம்ம தண்ணி தாராளமாக விட்டுக்கணும். ஏன்னா பக்கோடா போட்டோடனே தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிக்கும். அப்போ நமக்கு குழம்பு பத்தாமல் போயிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. நார்மலாக குருமாக்கு போடுறது இல்லாமல் தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளருக்கு எக்ஸ்ட்ரா போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பக்கோடாக்கு தேவையான கடலைப்பருப்பை எப்படி அரைக்கிறதுன்றது பார்ப்போம். நான் ஓவர் நைட்டே சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் போல் சோம்பு, நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் சோம்பு அண்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டும் கூட தட்டி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுலேயே அரைச்சி விட்டுருக்கிறதுனால இதில் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா 2 பல்லு பூண்டு, ஒரே சின்ன சைஸ் இஞ்சி, அவ்வளோதான் சேர்த்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு கொரன்னு சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம், பட்டாணி பருப்பு வரும் பார்த்திங்களா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு கைப்பிடி பருப்பு போட்டு கொரப்பாக பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதை நீங்கள் நைஸாக பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளேவர் அந்தளவுக்கு வராது. நீங்கள் வேணும்னா இடிச்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா அண்ட் பூண்டு, இது எல்லாத்தையுமே டிக்சிக்கில் வச்சு நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் இது காலையில் நம்ம பண்ணுறதுனால டைம் இருக்காதுன்றதுனால நான் ஒரு ஓட்டு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கடலைப்பருப்பை நல்லா கோர்ஸாக பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக பண்ணிக்காமல்
அண்ட் ரொம்ப கோர்ஸாகவும் பண்ணி எடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு ரவைக்கோட கொஞ்சம் பெருசாக பண்ணி உடச்சி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நம்ம வச்சுருந்த குருமா நல்லா வந்து கொதித்து ரெடியாக இருக்குது. ரொம்ப கொதி வந்து திக் பண்ணி எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம பக்கோடா சுட்டு போடும்போது அது இன்னும் திக்காகிடும், நமக்கு குழம்பு கிடைக்காம போயிடும். பட் அந்த மாதிரி திக்காக கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி தோசை பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாவில் நம்ம வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் ரொம்ப கிறிஸ்பினஸும் மெயின்டைன் பண்ணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வடை செய்யும் போது புதினா ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு போல் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அண்ட் வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியை சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். பிகாஸ் குருமாலேயும் உப்பு இருக்குது, இதுலேயும் உப்பு இருக்குது. உப்பு வந்து அதிகமாகிடக்கூடாது. ஸோ அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து இந்த மாவோடு சேரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸும் அந்த ஃப்ளேவரும் நல்லா வரும். இப்போ நம்ம இதை பக்கோடா மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். கிள்ளி போட்டுக்கணும். இது பெரிய விஷயமே கிடையாது, கடகடன் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது ப்ராசஸ் என்னவோ பெருசாக தான் இருக்குது. பட் கடகடன் நம்ம செஞ்சிடக்கூடிய ஒரு கிரேவி தான் இது. பிகாஸ் இந்த எம்டி சால்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி நேரம் தான் எடுக்கும் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த குருமா கொதிக்கிற நேரம் இந்த பக்கோடாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேசிக் மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். என்ன ஒன்று, நம்ம கடலைப்பருப்பு மட்டும் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். பக்கோடா வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குருமாவில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் சுட்டு சாப்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு அண்ட் அந்த சோம்பு, அந்த பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நசுக்கி போட்டிருந்தோம் இல்லையா, அதோடய ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்காக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம், வடை மாதிரி தட்டி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வடையை வந்து நீங்கள் காரக்குழம்புல சேர்த்திங்கன்னா வடை குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசத்தோட போட்டு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நிறைய வந்து நெய்வேத்தியம், அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, கிட்ஸோட ரெசிபீஸ், அண்ட் அவன் இல்லாமல் பண்ணுற கேக் ரெசிபீஸ், அண்ட் தீபாவளி ரெசிபீஸ்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும். இப்போ இது நல்லா வந்து கலகலன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதை வந்து உடனே நம்ம குருமாவில் போட்டலாம். குருமா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா பக்கோடா வந்து கலைஞ்சி போயிடும். ஸோ குருமா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறின அப்புறம் நீங்கள் வந்து பக்கோடாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதை தான் நான் வந்து லஞ்சுக்கு பேக் பண்ண போகிறேன். அண்ட் ரைஸோடு போட்டு சாப்பிடும்போது சூடான ரைஸில் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், மட்டன் குழம்பு தோற்று போகும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கலர்ஃபுல்லாகவும் அண்ட் அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் இல்லாத நாட்களில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரியான குழம்பை நீங்கள் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அச்சல் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.